மக்களே, ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ கடவுளாகிய சப்ஸ்கிரைபருக்கு முதல் கண் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி அப்டேட்ஸ், அதே மாதிரி மார்க்கெட்டோட இப்போ இருக்கிற ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறம் ஹீரோ டு ஜீரோ கால். ஸோ இந்த மூணுத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த ஹீரோ டு ஜீரோ கால் எதுக்கு நான் தரேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணாலும் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்கை பை பண்ணுங்க. நான் சொல்கிறதுக்காக பிளாங்காக நீங்கள் போய் வாங்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரிஸ்க் புரியல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க அப்படின்றது தான் இதோட மெயின் டிஸ்க்ளைமராக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி லெவலையும், சென்செக்ஸ் லெவலையும் பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷார்ப்பா வந்து இந்த 24,900 அப்படின்ற ரேஞ்சை வந்து உடைச்சிருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எங்கன்னே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, 24,600 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டே இருக்கு. ஸோ பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் அது. இப்போ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம டிஐஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து மேலே தூக்கியிருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த லெவலை வந்து அது ஸ்டாப் ஆகி கீழே இறங்குச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இதை வந்து நம்மளால கையில் பிடிக்க முடியாது. ஃபுல்லி டவுன்ஃபாலாக தான் இருக்கும். நோ அப் ட்ரெண்டாகவே இருக்காது. இப்போவுமே ஒரு அப் ட்ரெண்டில் இல்லை. பட் ஆனால் மேலே தூக்கி வச்சுருக்காங்க. அரவுண்டு 25,168 அப்படின்ற ரேஞ்சில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 25,469 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து இது வந்து ரீச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இதோட அப் ட்ரெண்டே வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது ரிவர்ஸ் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு லெவல் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆன இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உடைக்கணும். அப்படி இல்லைனா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகிருக்கணும். 25,331 ரூபா அப்படின்றது தான் இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதை வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை உடைக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி ட்ரெண்ட் லைன் வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டவுன்ஃபாலில் தான் குறிக்குது அப்படி சொல்லிட்டு சேம் அதே தான் நடந்திருக்கு. இன்னைக்கு நான் அதுலேருந்து கொஞ்சம் மாற்றப்படுறேன். 2 வே இருக்குது. ஒன்று வந்து இந்த லெவலை இது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது 25,000 அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்து டிஐஸ் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணதால் நெக்ஸ்ட் லெவலான அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி சென்செக்ஸை வச்சு பார்ப்போம். ஸோ சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அரவுண்ட் அவனுமே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் கொடுத்தான். ஸோ இன்னைக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 81,217 அப்படின்றது. ஸோ அந்த சப்போர்ட்டை அவன் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவன் வெயிட் பண்ணுறான். ஸோ இவனும் எப்படி போவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம நிஃப்டி மாதிரி 100 பாயிண்ட்டு, 150 பாயிண்ட், 70 பாயிண்ட்னு விழாது. இதில் விழுந்தாலே 1000 பாயிண்ட்டு, 500 பாயிண்ட்டு, 300 பாயிண்ட்டு தான் விழுது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்குது. ஸோ இது வந்து பாசிபிள் அப் ட்ரெண்டுக்கு மாறணும். ட்ரெண்ட் லைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப் ட்ரெண்டுக்கு மாறலை அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து இது வந்து போஸ்ட்பேண்ட் ஆகி கீழே விழுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவனி சூப்பர் மார்க்கெட்டு தான். அதாவது டிமார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. ஸோ இதோட என்ட்ரி அண்டு டார்கெட் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் பேஜில் வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. டிமார்ட் 27 Jan 3,600 புட்டு அப்படின்றத வந்து நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சார்ட்டை போய் விசிட் பண்ணுவோம். நான் எங்கெங்கே டார்கெட் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக சார்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ சார்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இதுக்கு எங்கே கொடுக்குறேன், இதோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்றது நான் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா 10 ரூபாலேருந்து 15 ரூபாக்குள்ளே என்ட்ரி ப்ரைஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் லோவாக போச்சு அப்படின்னா 10 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து நீங்கள் இதை பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை ஹையில் வந்து இது வந்து காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 15 ரூபா வரும்போது இதை வந்து பை பண்ணலாம். ஸோ அதுக்கு உள்ள எவ்வளோவில் வேணுமாலும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. 11 ரூபா, 12 ரூபா, 13 ரூபா, 14 ரூபா, 15 ரூபா. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் எதில் வேணுமாலும் அந்த டிமார்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணலாம்.
ஸோ அதே மாரி இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, ரூ. 22 போகும் அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டார்கெட்ட வந்து கண்டிப்பா இத ரீச் பண்ணணும். இத வந்து நான் நம்புறேன். ஸோ சார்ட்டும் அததான் சொல்லுது. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி எஜுகேஷனல் பர்ப்பஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நான் முன்னாடியும் வீடியோ போட்டிருக்கேன் எஃப்&ஓக்கு. ஸோ அதையும் நீங்க போய் ஒரு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இத நீங்க பண்ணலாமா? வேணாமா? அப்படின்றத வந்து இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நான் போன வாட்டி குடுத்த எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இத வந்து நான் வந்து தைரியமா குடுக்குறேன். ரூ. 22 அப்படின்றது இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுவரைக்கும் உங்களோட ரிஸ்க். ஸோ இதுக்கப்புறம் போறது எல்லாமே ஓன் ரிஸ்க் தான். ஸோ இது எல்லாமே ஓன் ரிஸ்க் தான். பட் ஆனா ரூ. 22 வந்தது அச்சீவ் பண்ண முடியறதுக்கான லெவல். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து மார்க்கெட்டோட நியூஸு, மார்க்கெட்டோட சஸ்டெனிட்டி பொறுத்து தான், வாலண்டரி பொறுத்து தான். ஸோ நெக்ஸ்ட் லெவலா ரூ. 30 அதுக்கப்புறம் ரூ. 40 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ஹையா இருக்கு. ஸோ நீங்க ரூ. 22 ரீச் ஆனோனே இங்க ஒரு ஸ்டாப் லாஸ போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஏதோ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு கீழ வந்து மேல போகும்னு நினைக்காதீங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ எஃப்&ஓன்றது பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு இடம். ஸோ பார்த்து பத்திரமா பண்ணுங்க. செகண்டா வந்து நம்ம பார்க்க போறது இந்த அ நோவா அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். ஸோ இதுல வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோவா 27 ஜான் ரூ. 1340 புட்டு. நோவா 27 ஜான் 1340 புட்டு அப்படின்றது. ஸோ இதோட கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 20.55 அப்படின்றது இருக்கு. ஸோ பட் ஆனா இதோட நம்ம டார்கெட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புட் ஆப்ஷன் வாங்குறதால மோஸ்ட்லி கீழ வரும்போது தான் வாங்கணும். அதனால வந்து இதோட டார்கெட் பிரைஸ் நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, என்ட்ரி பிரைஸே ரூ. 5லேருந்து ரூ. 10க்குள்ள தான் இத நீங்க வாங்கணும். ஸோ ரூ. 5ன்றது லோ பிரீமியம். ஸோ ரூ. 10க்குள்ள அதாவது இதே மாரி ஹைல காட்டிக்கிட்டு இருக்கு. ரூ. 10 வந்துருச்சு அப்படின்னா, நீங்க இத வந்து கண்டிப்பா பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரூ. 10லேருந்து ரூ. 5 வரைக்கும் நீங்க இத வந்து அதுக்குள்ள எவ்வளோல வேணுமானாலும் நீங்க பை பண்ணலாம். அடுத்ததா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து நம்ம ரூ. 16 ரேஞ்சில வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஸோ இத வந்து இன்னைக்கே ரீச் பண்ணிருச்சு. பட் ஆனா இத வந்து இதுக்கப்புறமும் கீழ இறங்கி மறுபடியும் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா இதோட 27ல தான் வந்து இதோட சார்ட் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி மறுபடியும் கீழ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ரூ. 5லேருந்து ரூ. 10க்குள்ள வரும்போது கண்டிப்பா இதுல நீங்க என்ட்ரி எடுங்க. ரூ. 16 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரேஞ்சு. அதுக்கப்புறம் ரூ. 23 அப்படின்றது செகண்ட் ரேஞ்சு. ரூ. 30 அப்படின்றது தேர்ட் ரேஞ்சு. ஸோ அதுக்கப்புறமும் இருக்கு பாசிபிலிட்டீஸ். பட் ஆனா மார்க்கெட்டோட புரிதல வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால மோஸ்ட்லி நீங்க இந்த 27க்குள்ள இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி விக்கணும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கே வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்க வாங்கி பொசிஷன்ல வந்து இருந்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டாக். அண்ட் தேர்ட் ஸ்டாக்கா நம்ம எத பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IREDA. ஸோ இந்த கம்பெனிய வந்து நம்ம தேர்ட் ஸ்டாக்கா பார்க்குறோம். ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. IREDA 27th ஜான் ரூ. 125 ₹125 புட்டு ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன நம்ம வாங்க போறோம். ஸோ இதோட கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1.13 பைசால வந்து இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இதோட கரண்ட் ரேஞ்சு. ஸோ இதோட என்ட்ரி லெவல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த என்ட்ரி லெவல் வந்து இப்போ ரீச் பண்ணிருச்சு. 1லேருந்து 1.3 அப்படின்ற ரேஞ்ச வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சில தான் இப்போ வந்து அது சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறந்துறாதீங்க. வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையிலே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வாங்கிடுங்க. அதே மாதிரி இதோட டார்கெட் நம்ம பார்ப்போம். ஸோ டார்கெட் 1 வந்து இது எங்க இருக்கு அப்படின்னா, ரூ. 2 அப்படின்ற ரேஞ்சில வந்து வச்சிருக்கேன். டார்கெட் 2 வந்து ரூ. 3, டார்கெட் 3 வந்து ரூ. 4 அப்படின்ற ரேஞ்சில வந்து நான் வந்து இத செட் பண்ணியிருக்கேன். ரூ. 5 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ஹையா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க இத வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து நம்ம இந்த அ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் போட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா, இந்த UAEலேருந்து ட்ரேட் டீல் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து இந்த அம்மா வராங்க. ஸோ இந்தியாவுக்கு. ஸோ இது வந்து மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து நம்ம இந்தியாவ வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. 47 பில்லியனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இருக்கும். அதாவது 50% அப்படின்றது வந்து யுஎஸை விட இவங்க வந்து வாங்க போறதா வந்து நம்ம கிட்ட வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதை வச்சு இன்னைக்கு இன்ஸ்டா ஃபுல்லாவே வந்து இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் எது எடுத்தாலுமே இன்னைக்கு வந்து நல்லாவே வந்து இதை பத்தி போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம எக்கனாமி டெத் எக்கனாமி கிடையாது. ஸோ சொன்னதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. யூரோப் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வராங்க. பார்ப்போம் 26 அன்னைக்கு இவங்க வந்து
என்ன மாதிரியான ட்ரேட் டீல் போட போகிறாங்க, ஸோ அதனால் நம்ம இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்றது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு நியூஸாக வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓவராலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 300 பாயிண்ட் வந்து சென்செக்ஸில் கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி அப்படின்றது என்ன ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு பியூர்லி மின்ட்டோட அந்த செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இன்னைக்கு இதை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னத்துக்காக ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வந்து Q3 ரிசல்ட். ஸோ இந்த Q3 வந்து பெருசாக வந்து எல்லாருமே லாபம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 கம்பெனி இருக்குன்னா 3 கம்பெனி தான் லாபம் காட்டுது. 7 கம்பெனி வந்து போன வாட்டியை விட கம்மியாக லாபம் காட்டுறதால இந்த மார்க்கெட் வந்து சஸ்டெனிட்டி ஹையாக ஆக முடியலை. ரெண்டாவது வந்து யூஎஸ் டு இந்தியா டாலர் வந்து ரொம்ப நம்ம ருப்பி வந்து வீக்கன் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஐயை வந்து தொற்றுருக்கு. அதாவது 91 ரூபா 700 காசு அப்படின்றது வந்து விழுந்திருக்கு. ஸோ அது வந்து பெரிய வீக்னஸாக நம்ம இடத்துல வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். அதேமாரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ ஜியோவில் வந்து நீங்கள் மெயினாக வந்து இந்த ட்ரம்ப் வந்து இப்போது கிரீன்லேண்டை வந்து சீண்டி விட்ட மாதிரி கனடாவையும் போய் சீண்டி விட்றாரு. ஸோ அவரோட ட்ரூத் மீடியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கனடாவில் போயிட்டு நான் வந்து இப்போ கனடாவை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதையும் பார்ப்போம். அதே மாதிரி வந்து டாப் கெய்னர்ஸில் இன்னைக்கு நிஃப்டி 50ல் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ அப்படின்ற எட்டனால் தான். ஸோ 4.9% இருந்துச்சு. ஸோ அவங்களோட சிஇஓ சேஞ்சஸ் ஆகுறாங்க. ஸோ அதனாலேயே இதை வந்து அப் ட்ரெண்டில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த இண்டிகோ இன்டர் குளோபல் ஏவியேஷன். ஸோ இவனும் வந்து ஒரு 1.4% மேலே வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தான். அதேமாரி மேக்ஸ் ஹெல்த் கேரும் ஒரு 1.5% வந்து ஏறிச்சு. பட் ஆனால் மேக்ஸ் ஹெல்த் கேர்லாம் அடித்து தொங்க விட்டாங்க. அது இப்போ தான் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ இவங்க 3 பேர் தான் அரௌண்டு 1.5%க்கு மேலே ஏறினவங்க. ஸோ இதுதான் வந்து டாப் கெய்னர். தென் டாப் லூசரில் பார்க்குறீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து 2.5% கீழே விழுந்திருக்கு. பட் ஆனால் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஐசிஐசிலலாம். ஏன்னா ஆல் டைம் ஐலேருந்து தான் இப்போ விழுகுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். ட்ரெண்ட் வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 1-2 ஸ்டாக் நீங்கள் வாங்கலாம். பட் ஆனால் அவங்களும் வந்து 2% விழுந்திருக்கான். அதுவும் வந்து பெரிய ஒரு ட்ராபேக் தான். டாடா கன்சியூமர்லேயும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கா அப்படின்றது கொஞ்ச நாளில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் அவனும் வந்து ஒரு 1.5% மேலே வந்து கீழே விழுந்திருக்கான். ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி டாப் 50ல் 27 கம்பெனி வந்து லோவரில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. வெறும் 33 கம்பெனி, அதாவது 23 கம்பெனி மட்டும்தான் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவுமே 1.5% கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்மளால் சஸ்டெயின் பண்ண வைக்க முடியலை. பிகாஸ் ஆஃப் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் இவங்க 2 பேரும் ப்ளஸ் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு மெயினான ரீசன், மெயினான நியூஸ். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மின்ட் ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ரிஸ்க் அவேர்னஸ் சென்டிமெண்ட் அப்படின்றது வந்து இதில் வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டை அப்படி சொல்லணும். பிகாஸ் ஆஃப் நேற்று வந்து நம்ம எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அவங்க எப்போவுமே செல் பண்ணுற அளவுக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. இவங்க டிஐஎஸ் வந்து நார்மலாக எப்போவுமே வாங்குற அளவுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நார்மலாக இருக்கும்போது அங்கே நடுவில் யார் விளாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைலர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து செல்லிங்கில் வந்து ஓவராக இருந்திருக்காங்க. பேனிக் செல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இந்த மின்ட் ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. அது உண்மை தான். நேற்று நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரி இந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 8% வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ வெட்னஸ்டே. ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை டவுன்ஃபால்லே வச்சுருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு புரியுது. அதேமாதிரி கோல்டு அண்ட் சில்வர் டெய்லியும் ஆல் டைம் ஹை ரெக்கார்டை வந்து ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கோல்டு கீழே விழுந்தால் மட்டுமே தான் மார்க்கெட் எந்திக்கும். ஸோ மார்க்கெட் கோல்டு எப்போவுமே ஏறுறதுக்கான ஒரே ரீசன் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குன்னா அவங்க சேஃப் அண்ட் சைடில் கோல்டில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்து கட்டம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த யூஎஸ் டாலர் வர்சஸ் இந்தியன் ரூபி அப்படின்றத பார்ப்போம். இந்த இந்தியன் ரூபி வந்து கண்டினியூஸாக வந்து லோவில் தான் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் 90 பைசா அப்படின்றது இருந்தது. ஸோ 90 ரூபா 90 பைசான்னு இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி அப்படியே டிஃப்ரெண்ட். ஸோ இன்றைக்கி டெய்லியுமே வந்து ஒரு 50 காசு அப்படின்றது வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது மெயின் ரீசன் இப்போதைக்கு. ஸோ அதை நம்ம பார்ப்போம் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்க பார்த்தீங்களா, நான் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் டேட்டாஸ் பார்ப்போம். ஸோ எஃப்ஐஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து 1778 கோடி 87 கோடிக்கு தான் வித்திருக்காங்க. பட் ஆனா டிஐஸ் வந்து 4520 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஃபரன்ஷியேட் வந்து அரவுண்டு ட்ரிபிளா வந்து இவங்க பை பண்றாங்க. பட் இருந்தாலுமே மார்க்கெட்ட சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாத ஒரே ரீசன் வந்து ரீட்டெயிலர்ஸ் தான். நான் இப்போதைக்கு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல. அதுக்கான ரீசன் வந்து எஃப்ஐஐஸ் செல் பண்றது வந்து இந்த மாரி செல் பண்ணாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம். அதாவது 4000 கோடி, 4500 கோடி வாங்குறாங்க, விக்கிறாங்க அப்படின்னா, ஓகே மார்க்கெட்ல வந்து இவங்க ஹெவி செல்லிங்ல இருக்காங்க அப்படி சொல்லலாம். பட் ஆனா இது வந்து நார்மலாவே இந்த மந்த் ஃபுல்லாவே அப்படிதான் போயிட்டுருக்கு. பட் ஆனா 300 பாயிண்ட் அப்படின்றது இறங்குனதே கிடையாது. நேத்து மாதிரி இன்னைக்கு ஓவரா செல்லிங்ல இருந்தாங்க. ஸோ இத வந்து நம்ம மெயினா வந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். பேனிக் செல் யாரும் பண்ணாதீங்க. நல்ல கம்பெனில நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு நாள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன குடுக்கும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வாங்க அடுத்ததா வந்து நம்ப எஃப்&டோ அப்படின்றத வந்து அ என் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. அதாவது ப்ரோ எஃப்&டோ ஸ்டாக்ஸ சொல்லுங்க அப்படி சொல்லி. அதுக்கான வீடியோவ தான் நான் மெயினா வந்து இதில கிரியேட் பண்ணேன். வாங்க எஃப்&டோல நான் ஒரு 3 ஸ்டாக் பிக் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா போய் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நண்பா நீங்க கேட்ட எஃப்&டோ கால நான் குடுத்துட்டேன். முடிஞ்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்குன்னு நெனச்சுக்கோங்க. கண்டிப்பா வெற்றி பெற இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரீன்ல இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதோட நான் வீடியோ எண்ட் பண்றேன். தேங்க் யூ.